போர் தண்ணீரை குடித்ததுனால வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, உடல் உபாதைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து சொன்னதாக என்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சார். அதுக்கான ஒரு சின்ன பதில் தான் இது. எதனால் வருகிறது, எதனால் வரும், எந்த தண்ணியில் வந்து பிரச்சனைகள் உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு விரிவான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி வந்து நம்ம அந்த போர்வெல் தண்ணீர் குடிப்பதனால ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன புரிதலான ஒரு வீடியோ தான். குறிப்பாக வந்து போர்வெல் தண்ணி அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ ஒரு 10-20 வருடங்களில் தான் அதிகம் போர்வெல் தண்ணீரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் தண்ணீரில் வந்து கிருமி தொற்று மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மற்றபடி வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்கள், தாது உப்புகள், அதாவது நிறையா மினரல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போர்வெல் தண்ணீரில் கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. அதுவும் குறிப்பாக வந்து போர்வெல் தண்ணீர் வந்து நம்ம எவ்வளோ ஆழங்கள் பயன்படுத்துகிறோம், எந்த ஊர்களில் வந்து நம்ம அந்த போர்வெல் அமைஞ்சிருக்குது, அந்த ஏரியாவில் என்ன மாதிரி கனிமங்கள் வந்து தண்ணியில் வந்து கலந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஊருக்கு ஊரும் மாறுபடும். அதை பொறுத்து நமக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து இந்த போர்வெல் தண்ணினால் வந்தது, மற்ற இதில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஒரு குறிப்புகள் கிடையாது. அதாவது அது கல் வர்றதுக்கு இது தண்ணியும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வந்து நம்ம வந்து இதை வந்து இவ்வளோ ஒரு ஆழமாக பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இப்போ போர்வெல் தண்ணீர் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு சமீபமாக ஒரு 20 வருடங்களுக்கு உள்ளே தான் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். அதற்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குளங்கள், ஏரி, ஆறுகள் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம வந்து அதிகம் பயன்படுத்தணும். கிணறுகளில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து அதிகம் பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து மேல் மட்டத்திலே கிடைக்கக்கூடிய நீர். போர்வெலை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. போர்வெல்ங்கிறது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 1000 அடி கூட ஓட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா, நமக்கு காவேரியில் தண்ணியை கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கே தண்ணி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு வறட்சி பார்த்துருக்காங்க. அங்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சக நண்பர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி வரையுமே போர்வெல் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆழங்கள் கூட கூட கண்டிப்பாக வந்து அந்த போர்வெல்லில் வரக்கூடிய தண்ணீரில் அந்த கனிமம் வந்து கண்டிப்பாக மினரலோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து அந்த எந்த ஏரியா, அந்த ஏரியாவில் என்ன மாதிரி ஒரு கனிமம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து போர்வெல் தண்ணீரை முறையாக சுத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிட்னியில் கல் வருது, அது வந்து போர்வெல் தண்ணியால் தான் வந்தது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சின்ன காரணமாக வேணால் எடுத்துக்கலாம். முழுமையான காரணம்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து பல காரணங்களாலேயும் வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. ஆனால் இன்றைக்கி அந்த நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி, போர்வெல் தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுனால தான் வந்து எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பொதுவாகவே வந்து போர்வெல் வீடுகளுக்கு அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தண்ணியை வந்து பகுப்பாய்வு செய்ய சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா வந்து அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அது வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு அது ஹார்டனிங் இருக்குது, இப்போ அதனோட டிடிஎஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அது வந்து நமக்கு வந்து ஒரு குடிக்க உகந்ததா, இல்லை அதை வந்து அதை வேறு ஏதாவது ஒரு சுத்தப்படுத்தி குடிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தோம்னா லேபில் கொடுத்து கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் உள்ள பிரச்சனைகள் தெரிஞ்சு போயிடும். நம்ம வந்து எந்த போர்வெல் தண்ணியுமே நேரடியாக குடிங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக வீடுகள்லாம் குறிப்பாக வந்து அந்த தண்ணியை வந்து அவங்கள வந்து லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்து அதில் வந்து என்னென்ன கனிமங்கள் இருக்குது, அதோடய அளவுகள்லாம் சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக அது வந்து எங்களுடைய கடமையும் கூட. அதை வந்து நாங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் போர்வெல் அமைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து வலியுறுத்திட்டு தான் வரோம். அதே மாதிரி இந்த கோடை காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கனிமம் தண்ணியில் வந்து போர்வெல் தண்ணியில் அதிக அளவில் இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மேலே கிடைக்கக்கூடிய நீர் ஊற்றுகள் எல்லாமே, அந்த மேலில் வரக்கூடிய தண்ணி நீர் மட்டங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் வந்து என்னென்னா அடி ஆழங்கள்லேருந்து வரக்கூடியது. அப்போ வந்து அந்த பாறைகளில் வந்து என்னென்ன கனிமங்கள், சுண்ணாம்பு கலவைகள் இருக்கலாம், ஃப்ளோரைடு, குளோரைடு, இந்த மாதிரி நிறைய கனிமங்கள் இருக்கலாம். அப்போ அந்த கனிமத்தோடைய தாதுக்கள் வந்து இந்த நீரில் கலந்து வரதுக்கான வாய்ப்புகள் கோடை காலங்களில் அதிகம். ஏன்னா மற்ற காலங்களில் பயன்படுத்துகிறதோட கோடை காலங்களில் வந்து நம்ம வந்து போர்வெல் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு சூடு பண்ணியாவது நம்ம குடிக்கணும். அப்படி வந்து நம்ம நீரை கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தாதுகள்லாம் வந்து அந்த பாத்திரத்துலேயே ஒட்டி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய எளிய முறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அல்லது நம்ம வந்து ஆர்ஓ மூலமாக அதை வந்து தண்ணி வந்து சுத்தப்படுத்தி குடிக்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு போர்வெல் தண்ணி வந்து ஒரு
நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 600-700 டிடிஎஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900-1000 கூட இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த 1000ங்கிற அளவுக்கு தொடும்போது அது கண்டிப்பாக நம்ம உட்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்ம உடலில் வந்து படிஞ்சு அது ஒரு பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் வந்து போர்வெல் தண்ணி வந்து முழுக்க வந்து சேஃப் தான். பட் இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தும் முறைகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிலத்தடி நீர் கண்டாமினேஷன் ஒரு பிரச்சனை இருக்குது. நிறையா ஃபேக்ட்ரிகள், நிறைய தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கி வந்து அதிக அளவில் வந்துருச்சு. அந்த வேஸ்ட்டு வாட்டர்லாம் வந்து அவங்க நேரடியாக பூமியில் வந்து விடுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி சில ஏரியாக்கள்லாம் வந்து இயற்கையாகவே வந்து பூமியில் அந்த மாதிரி ஒரு கந்தகத்தன்மை, சுண்ணாம்புத்தன்மை இந்த மாதிரிலாம் நிறைந்த தண்ணீர், அதாவது ஏரியா இருக்கும். அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து போர்வெல் தண்ணி வந்து சேஃபானது தான். பட் இருந்த போதிலும் நம்ம வந்து அதை வந்து பாதுகாப்பான முறையில் சுத்தப்படுத்தி குடிச்சிக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வீடுகள்லாம் போர்வெல் அமைக்கும் போது நல்ல தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வரும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி கனிமங்கள்லாம் வந்து டைல்யூட் ஆகிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் மட்டங்கள் வந்து மேலேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு வீரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. மற்றபடி தண்ணீர் குறைவாக கிடைக்கக்கூடிய போர்வெல் மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போர்வெல் நீரை வந்து சுத்தப்படுத்தி குடிச்சிக்கிறது வந்து சிறந்ததுன்னு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம். ஆனால் வந்து இதனால தான் வந்து கிட்னியில் கல் வந்தது, பைல் ஸ்டோன் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது கிடையாது. ஆனால் நிறைய உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி நிலத்தடி நீர் மட்டம் எல்லா இடத்துலையும் வெகுவாக வந்து கீழே வந்து ரொம்ப ஆழங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டோம். 200 அடி 300 அடியில் இருந்த இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிகள் பக்கமாக 1000-1500 அடி. இப்போ பக்கத்து ஸ்டேட்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 அடியே போர்வெல் அமைக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்தளவுக்கு ஆழங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்கள் அதிலெல்லாம் தண்ணியில் கலந்து தான் வரும். அதையெல்லாம் உட்கொள்ளும் போது கண்டிப்பாக புது பிரச்சனைகள், புது நோய்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து போர்வெல் தண்ணியையும் ஒரு எப்படி ஆறு குளங்கள் மாசுபட்டு இன்றைக்கி வந்து குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆச்சோ அதே மாதிரி ஒரு நிலை வந்து போர்வெலுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக அதை வந்து பாதுகாப்பான முறையில் வந்து சுத்தப்படுத்தி நம்ம குடிச்சிக்கிறதுனால நமக்கு வந்து உடல் உபாதைகள் மற்ற இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அதே மாதிரி இந்த கோடை காலங்களில் வந்து மற்ற மழை காலங்களோட இந்த கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய தண்ணியோட உப்புத்தன்மை ஏன் அதிகம் இருக்குது அப்படின்னா, அந்த நீருடைய அளவுகள் குறையும் போது கண்டிப்பாக அது வந்து கீழே ரொம்ப அடி மட்டங்களில் ஒரு உதாரணத்திற்கு ஒரு 500-600 அடி 700 அடி 1000 அடி வரை போர்வெல் அமைச்சிருக்கோம்னா அந்த 1000 அடியில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து முழுமையாக சுத்தமானதாக கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல் தாதுகளை பொறுத்து அந்த தண்ணியுடைய தன்மை வந்து 100% அதனுடைய காராமில தன்மையெல்லாம் வந்து மாறுபடும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து லேப் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த தண்ணியோடைய இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து எளிய முறையில் வந்து அந்த நம்ம முன்னோர்கள்லாம் வந்து குளங்கள்லையும் கிணறுகள்லையும் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அவங்க யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்றைக்கி உணவு பழக்கங்கள் வந்து இவ்வளோ ஒரு கடினமான உணவு பழக்கங்களில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள்லாம் அன்றைக்கி வந்து இவ்வளோ கடினமாக இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினரல் வாட்டர் பாட்டிலில் கூட இன்றைக்கி வந்து அதை சுத்தப்படுத்தி கொடுக்குறதா சொல்லி இது பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் சில வேதிப்பொருட்கள்லாம் கலந்து தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த தண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, பெட் பாட்டிலில் இருக்கிறதே ஒரு வகையில் கேடு தான். இருந்த போதிலும் அது வந்து ஒரு ஃபுட் கிரேடு பாட்டிலில் கொடுக்குறதுனால வந்து நம்பி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியதை வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த நண்பர் கேட்டுக்கிட்டதுனால தான் நம்ம அந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு செய்தியை வந்து பரப்புன மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இந்த போர்வெல் தண்ணி குடித்ததுனால வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார். கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் முழுமையான காரணம்னு அதை எடுத்துக்க முடியாது. அதை ஒரு சதவீதம், 100ல் 1% எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மற்ற மழை காலங்கள்லேயும் நம்ம வந்து தண்ணி வந்து போர்வெல் தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை கோடை காலங்களில் போர்வெல் தண்ணியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறது வந்து சிறந்த எளிய வழி. அதில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கான பிரச்சனைகள் வந்து அது அந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம இது பண்ணும்போது ஆற வச்சு குடிக்கும்போது நமக்கு அதில் வந்து நிறையா இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கடினமான தாதுகள்லாம் வந்து கண்டிப்பாக கீழே கொதிக்க வைக்கும்போது இறங்கிடும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தலாம். கண்டிப்பாக வந்து மேபி இதுவும் ஒரு சான்சஸ் கண்டிப்பாக போர்வெல் தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது உடல் உபாதைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி
நம்ம இது பண்ணுறோம். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் வரோம். போர்வெல்லில் வந்து நமக்கு தண்ணீர் அளவுகள் எப்படி வரும், அது தண்ணியோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய புது புது வீடியோக்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக மாறிடும். கடலோர பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் இருக்கிறத விட இந்த வறட்சியான கோடை காலங்கள் வரும்போது அந்த தண்ணி ஏன் உப்பு தண்ணியாக மாறுறது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இதை போன்ற பல புதிய புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.